நேசித்து வந்த அன்பின் பிதாவே, அருமையான இந்த நல்ல நாளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா கர்த்தாவே, எத்தனையோ நாட்களுக்கு அப்புறமாக ராஜா இந்த கூட்டத்திலே சேர என் தேவனின் கிருபை பாராட்டினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் இருதயத்தின் தியானங்கள், எங்கள் வாயின் வார்த்தை நம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக என்று வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வேண்டிக் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு கூட எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அந்த வசனத்துல இருந்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை தான் வந்து ஷேர் பண்ண போறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம இந்த சங்கீதத்தெல்லாம் வாசிச்சுட்டு போம்போது, அப்ப நம்ம ஜெபிக்கும்போது கூட சொல்லுவோம், ஆண்டவரே சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். உங்க தேடுறவங்களுக்கு ஒரு குறையும் வராது. அப்படி சொல்லி நம்ம யூசுவலா நம்ம ஜெபிச்சுட்டு போயிருவோம். அப்ப இந்த எங்களுக்கு வந்து சர்ச்சுல பைபிள் மனப்பாட வசனம் வச்சிருந்தாங்க. அப்போ நான் இந்த அதிகாரத்த எடுத்து நான் அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது தான், இதுக்கு முன்னாடி உள்ள வசனமும், பின்னாடி உள்ள வசனத்தையும் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு இது. அ அத நீங்க வாசிச்சீங்கன்னா நமக்கு தெரியும். 7வது வசனத்துல இருந்து 11 வரை வாசிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். இப்ப இந்த 5 வசனத்துல ரிப்பீட்டடா ஒரு வார்த்தை வந்துட்டு இருந்துச்சு. கவனிச்சீங்களா? என்ன வார்த்தை அது? இந்த பயப்படுதல். பயப்படுதல். ஆமென். அப்போ அப்போ எனக்குள்ள அது ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ இதுல வந்து கர்த்தருடைய தூதன் பயந்தவர்கள வந்து விடுவிக்கிறாரு. பரிசுத்தவான்கள பயப்பட சொல்றாங்க. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லன்னு சொல்றாங்க. பிள்ளைகளே செவி கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன்னு சொல்றாங்க. அப்போ நார்மலா என்ன சொல்றது? சும்மா இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த நன்மையும் குறைபடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே ஒரு நன்மையும் குறைபடாமல் கர்த்தர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்ப நான் இத பத்தி தியானிக்கன்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப செல்வி சிஸ்டர் சொல்லும்போது சரி ஓகே. அப்ப இந்த வசனத்த எடுத்து தியானிக்கலாம். நம்ம கர்த்தர் ஏதோ இந்த வசனத்துல வச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ சிங்கங்கள் வந்து எப்படி எர தேட போம்போது அத பத்தி ஒண்ணு வாசிக்கிறப்ப, சிங்கம் வந்து அந்த இடத்துல இருந்து கர்ஜிக்குமாமா. சிங்கம் தான் வந்து காட்டுக்கு ராஜா. அப்ப அந்த இடத்துல இருந்து கர்ஜிக்கும்போது, அது காடே வந்து அதிருமாம். அப்போ வந்து இந்த குட்டி, குட்டி முயலு, புலி முசல்களு, அணில் அதுகெல்லாம் மரத்துக்கு மரம் அங்க இங்க எல்லாம் ஓடும்போது, இந்த சிங்கம் அந்த இடத்துல இருந்தே அத கேட்ச் பண்ணி பிடிச்சு சாப்பிட்டுட்டு அதுங்க குட்டிங்களுக்கும் அந்த சாப்பாட குடுக்கும். இல்லன்னா தொரத்தி கூட பிடிக்கலாம். அப்போ அந்த மாரி சிங்கம் கூட பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு குறை வந்தாலும் கூட, என் தேவன் அவர்கள் பயப்படுகிற பயப்படுதலின் நிமித்தமாக அவளுக்கு ஒரு நன்மையும் குறைபட செய்ய மாட்டார். ஆமென். அப்படியாப்பட்ட தேவனை நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். பயம்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயம். தீமை பயம்னா விட்டு என்ன? விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஓகே. நார்மல் நம்ம வேர்ட்ல சொல்லப்போனா உலக பிரகாரமா? ஏதாவது தவறு செஞ்சா பயம் வரும். ஓகே. பயம்னா என்ன? அதுக்கு நான் வந்து அது தமிழ்ல அது மீனிங் தெரியல. பட் இங்கிலீஷ்ல அத ரொம்ப அழகா குடுத்திருந்தாங்க. ஒரு அன்பிளசன்ட் எமோஷன். ஓகே. நம்ம மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. அந்த அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஒரு அன்பிளசன்ட் நமக்கு ஒரு பிடிக்காதது இல்ல, ஒரு திகிலூட்டக்கூடியது. அந்த மாரி ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸ் தான் வந்து பயம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நார்மலா சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த பயம்ங்கிறது என்ன பயத்த கர்த்தர் வந்து நமக்கு வந்து நினைப்பூட்டுகிறார்? என்ன பயம்? அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் பிடிக்குமா? ஆண்டவர் வந்து என் பிள்ளைங்களுக்கு பயந்து இருக்கணும்னு விரும்புறாரா? வாசிக்கலாம். மல்கியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணோம் என்கிறீர்கள்? ஆமென். அப்ப பாருங்க, கர்த்தர் வந்து ஒரு பயத்த நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். நம்ம தான் வந்து ஆசாரியர்களாக, லேவியராக நம்மளை வந்து கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நாம தான் கர்த்தருடைய ஆசாரியர். அப்ப கர்த்தர் இந்த நாள்ல கேட்கிறாரு, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அப்ப இந்த நாள்ல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கிட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? இப்ப நான் ஒரு நர்ஸா இருக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் வந்தாலோ, இல்ல நான் நேரத்துக்கு டியூட்டிக்கு ஓடுனாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குது. லேட்டா போனா சேலரிய கட் பண்ணிருவாங்க. இல்ல நம்ம தப்பு பண்ணா பிடிச்சிருவாங்க. அப்படி சொல்லி ஒரு பயம் இருக்குது. ஆனா கர்த்தர்கிட்ட எனக்கு அந்த பயம் இருக்குதா? நான் இந்த தப்பு பண்ணா, ஐயோ! கர்த்தர் அடிச்சிருவாரே! ஒரு மெசேஜ்ல முன்னாடி எங்க சர்ச்ல நான் சொல்லியிருக்கேன். அன்னைக்கு மோசேக்கு எதிராக மிரியாமும் ஆரோனும் பேசினப்ப, அந்த இடத்துல உடனே கர்த்தர் வந்து மிரியாம அடிச்சு குஷ்டரோகியா ஆக்குனாரு. ஆனா இந்த காலத்துல நமக்கு அப்படி கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மள அடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா, நம்ம யாரும் தப்பு பண்ணவும் மாட்டோம். நம்மளால உயிரோட இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம வந்து பாவியான மனுஷங்க. ஆமென். கர்த்தர் ஆனாலும் கிருபையாய் நம்மள இந்த அளவுக்கு நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் அப்படி அடிச்சாருன்னா, நம்மளால வாழவே முடியாது. ஒருவேளை அப்படி அடிக்காததுனால தான் நமக்கு வந்து ஒரு பயம் இல்லாம போச்சா என்னன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைங்கள அடிக்கிறாரு தேவன். அது மெயினா எங்க குடும்பத்துல எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஏதாவது ஒரு சின்ன இது வந்தாலே டக்குனு ஐயோ! நம்ம இப்படி என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? ஏன் இந்த அடி விழுது? ஏன் இந்த என் பிள்ளைக்கு இப்படி வருது? அப்படி சொல்லி யோசிக்கிற நேரங்கள் வந்து நெறைய இருக்குது. அதே மாரி தான் நம்ம மோசேய பார்த்தா கூட அவர் ஒரே ஒரு தடவ தான் கன்மலைய பார்த்து கர்த்தர் வந்து பேச சொன்னாரு. ஆனா அவன் வந்து அடிச்சதுனால கானானுக்குள்ள கர்த்தர் என்டர் பண்ண உடல. ஆனா மோசே எவ்ளோ நல்லவரு பாருங்க. ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேர கிறுக்கி போட்டாலும் போடுங்க. ஆனா இந்த ஜனங்கள ஒண்ணும் செய்யாதீங்கன்னு திறப்பில நின்ற மனுஷன ஒரே ஒரு தப்பு பண்ணதுக்காக கர்த்தர் வந்து பாருங்க கானானுக்குள்ள விடல. அப்ப அவரோட பிள்ளைகளுக்காக கர்த்தர் வந்து எவ்வளவாய் ஒரு நியாயம் செய்கிறவரா இருக்கிறார். அப்ப இந்த நாளில கர்த்தர் இது கேட்கிற மாரி, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அப்ப எந்த விஷயத்துல நம்ம வந்து அவருக்கு பயப்படல என்று சொல்லி நம்ம இந்த நாளில சிந்தித்து பார்க்க வேண்டுமா இருக்கிறோம். அப்போ இன்னொன்னு நீதிமொழிகள்ல சொல்லியிருக்குது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்னு சொல்லியிருக்குது. அப்ப என்னெல்லாம் தீமை? அதுக்கு கீழே வருது பாருங்க. நீதிமொழிகள் 8:13ல பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாய். அப்ப இதெல்லாம் ஒரு தீமையான காரியங்கள், கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள். அப்ப இத நம்ம வெறுத்துட்டோம்னா, அது வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயமாய் நம்மிடத்துல அது காணப்படும். ஓகே, நம்ம இப்ப உலக பிரகாரமான பயம்ங்கிறது வந்து ஒரு அன்பிளசன்ட் எமோஷனல் சொல்லி நம்ம பார்த்துட்டோம். பட் பிப்ளிக்கலா மீனிங் ஃபியர்ன்னு பார்த்தா, ஹேவிங் எ டீப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் ஃபார் காட் ரேதர் தென் பீயிங் ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறத விட அந்த ஃபியருக்கு என்ன மீனிங்னா டீப் ரெஸ்பெக்ட். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஒரு மரியாதையை செலுத்துறது அண்ட் ஹானர் ஃபார் காட். அதுதான் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பிப்ளிக்கல் மீனிங் படி பார்த்தோம்னு சொன்னா இப்படியாக கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரம் அது ஒரு அன்பிளசன்ட், நமக்கு பிடிக்கல. இப்போ ஒரு திருடன் வாரான் அப்படின்னா அது ஒரு பயம், படபடப்பு. இல்ல ஒரு வியாதி, ஒரு மரணம் வருதுன்னா ஒரு தவிப்பு நமக்குள்ள. பட் கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கிறது வந்து ஒரு பிளசன்ட் எமோஷன் கூட நம்ம வச்சுக்கலாம். என் தேவன் கர்த்தர் அவருடைய சாயலாக என்ன படைச்சிருக்காரு நம்ம நினைக்கும் போதே நமக்கு வந்து ஒரு பிளசன்ட் ஒரு எமோஷனலா நம்ம இருக்குது. என் அப்பா நம்ம சொல்லும் போது ஷாலினி சிஸ்டர் எப்பன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப எமோஷனலா சொல்லுவோம். என் அப்பா அப்படி சொல்லிட்டு. அப்போ எங்க அப்பா நம்ம சொல்லும்போது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு எமோஷனலா இருக்குது அந்த ஃபீலிங். அப்போ நம்ம இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கோம். அந்த தீமையை நம்ம வெறுத்திருக்கோமா? புரட்டு வாய் நம்ம கிட்ட இருக்குதா? அகந்தை இருக்குதா? இல்ல பெருமை இருக்குதா? அதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறாரு. அது நம்ம கிட்ட இருந்தா என்னால சொல்ல முடியாது. நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல முடியாது. அதே மாரி கர்த்தர் வந்து 2 நாளாகமம் 19:7ல வசனம் சொல்லுது.
ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. We must have the fear of God. அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம பிள்ளைங்களுக்கு இத சொல்லிக் கொடுக்கிறோமா? நீ கர்த்தருக்கு பயப்படு. வசனத்த படி, ஜெபம் பண்ணுன்னு சொல்றோமே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வந்து நமக்கு போதிக்கிறோமா? அதே முதல்ல நீதிமொழிகள் 28:14 இருக்குது. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவானாம். அப்போ நான் இத தியானிக்கும்போது, ஏசப்பா அப்போ ஒரு பயத்த குறித்து வந்து இவ்வளவா வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்குது இவ்வளவு நாள் எனக்கு தெரியலையே அப்படின்னு பாருங்க. எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். அப்ப நம்ம கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா சிங்கத்தை விட நம்ம அப்பாவோட பிள்ளைங்க நம்ம. அதே போல பிரசங்கியில 12:13 சொல்லிருக்கு, அந்த பயப்படுகிறது எல்லார் மேலும் விழுந்த கடமை. நம்மளோட டியூட்டியா இருக்குது. அப்போ பாருங்க, ஒரு பயத்துக்கு நம்மளோட டியூட்டியா இருக்குது, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குது. எதெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்க முடியும். அதே மாதிரி உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12, 13 வாசிங்களேன். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஆமென். அப்ப பாத்தீங்களா? கர்த்தர் வந்து அப்ப என்ன சொல்றாரு? அவருக்கு பயப்படுனா என்னதுன்னா, அவர் வழிகளிலெல்லாம் நடந்து, அவரிடத்துல அன்பு கூர்ந்து, முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை சேவிக்கிறது தான் அவருக்கு பயப்படுற ஒரு பயம். இததான் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறாரு. நீ வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம்ப்பா. நீ முழு இருதயத்தோட அவரை துதிக்க தான் நம்மள படைச்சாரு. அவரோடு இருக்க தான் நம்மள படைச்சாரு. ஆனாலும் ஆதாமோட ஒரு இதனால நம்ம அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து விலகி வந்து பாவத்திற்குள்ளானோம். கர்த்தர் வந்து நம்மட பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்தார். அப்ப கர்த்தர் கேட்கிற இதுதான். வேற எதப்பா நான் உன்ட்ட கேட்கிறேன். நீ வந்து வழியிலெல்லாம் நடந்து அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோட உன் தேவனாய கர்த்தரை துதிதான் நினைக்கிறாரு. இந்த நாள நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம எங்க மிஸ்டேக் விட்டுருக்கோம்? எந்த ஒரு சின்ன புள்ளியில நம்ம விழுந்து கிடக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கிற பழகும்படிக்கு வருஷம்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனினாலும் தசமபாகத்தை பிரித்து. ஆமென். அப்ப பாருங்க, கர்த்தர் பயந்து இருக்க பழகும்படி we must practice. அப்படி கூட பாருங்க வசனம் சொல்லுது. பயந்து இருக்க பழகணுமா? அது என்ன பழகணுமா? நம்மளோட எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. இப்ப புதிய ஏற்பாடுல சொல்றாங்க, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க, அவருக்கு பயந்திருக்கிற பயம்னா என்னன்னா, அவருக்கு அந்த தசம பாகத்த பிரிச்சு அவங்க யார் யாரு குடுக்கணும், எப்படி எப்படிலாம் சொல்லணும், செய்யணும்னு சொல்லிட்டு கர்த்தர் குடுத்திருக்கிறாரு. அப்ப பயம் என்னதுன்னா, கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோட அவர சேவிக்கணும். 2வது நம்மோட விளைவின் முதற் பலன். எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, எங்க சர்ச்ல ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. ரொம்ப கர்த்தருக்குள்ளா வைராக்கியமா இருக்கிற ஃபேமிலி. அவங்க 2 பேருமே ஒரே ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு இஷ்யூனால ஹாஸ்பிட்டல்ல பூட்டிட்டாங்க. இப்ப சம்பளம் தருவான், அப்பளம் சம்பளம் தருவான்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம், 8 மாசம் அப்படியே கடந்து போயிடுச்சு. திருப்பி இத ஓப்பன் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா குளோஸ் ஆயி வந்து ஒரு 1 இயர் அவங்க சேலரி இல்லாம இருந்தாங்க. அப்போ ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில எல்லாரும் சபையில ஹெல்ப் பண்ணாங்க. கஞ்சிக்கே இல்லாம வெறும் அரிசிய வாங்கி அதுல அந்த 2 பசங்க அவங்க அண்ணன், அக்கா அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அக்கா வந்து ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன வேலை தர்றீங்களோ அந்த மாச சம்பளத்த வந்து நான் உங்களுக்கு அப்படியே குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆண்டவர் தான் வந்து என்ன சொல்லுது, அன்புள்ள ஆண்டவராச்சே, நம்மள சோதிக்கிறவராச்சே. அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் வேலை கிடைக்கல. அவங்க நர்ஸ், அதுக்கப்புறம் இங்க அராம்கோன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஹையஸ்ட் சேலரி சவுதியில. அவங்களுக்கு வந்து அங்க அங்க வந்து வேலை கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் சேலரில ஒரு 2,50,000 சொல்லலாம்.
இப்ப நானா இருந்தா கூட, ஐயோ! பொருத்தனைப்பட்டவன் சரி ஆண்டவரே, ஹால்ஃப் சேலரி இப்ப தரேன், அடுத்த சேலரி அப்ப தரேன்னு சொல்லி கூட நெனைக்கிற ஆளு தான் நானு. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த 1 வருஷம் அவ்ளோ கடன். தாலிய வித்துட்டாங்க, பிள்ளைங்களோட எல்லா நகையெல்லாம் வித்து தான் அவங்க சாப்ட்டாங்க. அ அந்த சம்பளம் வந்தப்ப அதுல ஒரு ரியால் கூட எடுக்காம அப்படியே கொண்டு போய் சர்ச்சுல போய் அவங்க அத காணிக்கையா வச்சுட்டாங்க. ஹalleluya! அப்ப கர்த்தர் பாருங்க, அப்படி குடுக்கிறவங்கள கர்த்தர் வந்து எவ்வளவு அவர் சோதித்து அறிகிற தேவன். அப்போ அவங்க வந்து அப்படியே குடுத்து அப்ப நான் கூட கேட்டேன், "அக்கா எப்படிக்கா நீ குடுத்த? உனக்கு இவ்ளோ கடன் இருக்குதே! நீ எப்படி எடுப்ப?" "இல்ல நான்சி எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன்." அப்ப பாருங்க, அப்ப நம்ம கொடுக்கிற ஒரு சிறு காணிக்கை, அத வந்து கர்த்தர் எவ்வளவோ அங்கீகரித்து இன்னைக்கு வந்து அவங்க டாப்ல அவங்க தான் எங்க சர்ச்ல பைபிள் குயிஸ் நடத்துறது, கான்ட்ரிபியூஷன், கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே அந்த குடும்பம் தான் எடுத்து நடத்துறாங்க. அப்ப கர்த்தர் அவ்வளவாக அவங்கள ஆசீர்வச்சிரு. அப்ப அந்த பயத்த வந்து கர்த்தர் வந்து பார்க்கிறார். ஹalleluya! அப்படியாப்பட்ட கர்த்தர தான் நம்ம சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த ஒரு பயம் பார்த்தோன்னா, யோசுவா 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஆமென். அப்ப பாருங்க இன்னொரு பயம் என்னன்னா, அந்நிய தெய்வங்களை நம்மை விட்டு விலக்கணும். இப்போ கர்த்தர் சொன்னாரு, "என்னையன்றி உனக்கு வேற தெய்வங்கள் உண்டாயிருக்கேன்." இப்ப ஆஸ் எ கிறிஸ்டியன் நம்ம இல்ல வேற பிலீவர்ஸா கூட இருக்கலாம். அப்ப அந்நிய தெய்வங்கள் நமக்கு விக்கிரமா இருக்கிறது. கர்த்தருக்கு முதன்மையான இடத்த குடுக்காம, நம்ம வேற யாருக்கு பிரையாரிட்டி குடுக்குறோமோ, அதுதான் விக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து நமக்கு சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, நான் வந்து என்ன பண்ணேன், காலைல ஜஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு ஃபோன் பண்றது எங்க அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் தான். அப்ப என் வீட்டுக்காரர் திட்டுவாரு. "நீ எவ்வளோ நேரம் ஃபோன்ல பேசுற? உங்க அப்பா, அம்மா கிட்ட பேசுற, உங்க அக்கா கிட்ட பேசுற, தம்பி கிட்ட பேசுற. ஆனா கர்த்தருக்கு நீ எவ்வளோ நேரம் குடுத்த?" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நான் அப்படி கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பேன். ஆண்டவரே அது உண்மைதானே. என் தேவன் படைத்த படைப்புகளுக்காக நான் நேரம் செலுத்தும்போது, ஏன் மற்ற காரியங்களுக்கு என் தேவனுக்கு காரியத்துக்கு நான் அதிக முக்கியத்துவம் குடுக்கறதில்லன்னு சொல்லி நானு ரியலைஸ் பண்ணி பாப்பேன். அதே மாரி வீட்டுக்காரர் ஒரு ஃபோன் வந்தா கூட ஜெபிச்சுட்டு இருந்தா, இல்ல ஒரு பெல் அடிச்சா கூட கதவ திறக்க மாட்டாரு. ஜெபத்த விட்டு எழும்ப மாட்டாரு. நான் கூட கல்யாணம் ஆன புதுசுல 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். பெல் அடிக்குது. கீழ எங்க அப்பா நிக்கிறாரு. சவுண்ட் கேக்குது. எழும்பியே போகல. நான் கூட நெனச்சுட்டேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே! அதுக்கப்புறம் ஜெபத்த சீக்கிரமா முடிச்சுட்டு வந்து கதவ தொறந்தோம். அப்போ பிரையாரிட்டி யாருக்கு நம்ம முதன்மையான இடத்த செலுத்துகிறோம்? அந்நிய காரியங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள், அவருக்கு முதன்மை இல்லாத காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குமா அல்லேலூயா? அதை இந்த நாளில நம்ம அத விட்டு மாறணுங்கிறது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? கர்த்தர் எவ்வளோ அழகா நமக்கு போதிக்கிறாரு. அவர முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பெலத்தோடும் அவர சேவிக்கணும். அதுன்னு இல்லாம அவருக்கு நம்ம பயப்படுற பயன நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அவருக்கு குடுக்கிறதற்காக, அவரோட பிள்ளைகளுக்காக முதல் ஆலயத்துக்காக குடுக்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறது ஒரு பயம்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்நிய தெய்வங்கள், அந்நிய காரியங்கள் அவருக்கு பிரையாரிட்டி இல்லாம என் பிள்ளைகளுக்கோ, என் சொந்தங்களுக்கோ, இல்ல என் வேலைக்கோ நான் எதுக்கு பிரையாரிட்டி குடுக்குறேன்னு சொன்னா, அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிட்ட இல்ல. அப்ப கர்த்தருக்கு பயந்த சங்கீதம் 25:14 என்ன சொல்துன்னா, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். அப்ப யாருக்கு கர்த்தர் எல்லா ரகசியங்களையும் எல்லாம் தெரியப்படுத்தினார்னா, ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தான் கர்த்தர் தெரியப்படுத்துறார். அப்ப பாருங்க நம்ம எவ்வளவு ஒரு பாக்கியவதிகளா இருக்கிறோம். அல்லேலூயா! நம்ம எவ்வளவு ஒரு பாக்கியவதிகளாய், பாக்கியவான்களா இருக்கிறோம். இப்பேற்பட்ட தெய்வத்தை சொந்தமாக கொண்ட ஜனம் நம்மள தான் ஒரு பாக்கியவதிகளாய் கர்த்தர் வைத்திருக்கார். ஒரு அதே மாதிரி சங்கீதம் 33:18 சொல்லப்பட்டிருக்கு. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கும். ஆமென். இது எவ்வளவு ஒரு பெரிய வசனம் பாருங்க. அப்ப அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு மரணம் நேரிட போகுது என்று சொன்னாலும், கர்த்தர் அதிலிருந்து அவர விடுவிக்கிறாராம். நம்ம எசேக்கியா ராஜா கிட்ட ஏசாயா தீர்க்கதரிசி போய் உன் காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்றப்ப, அவரு சுவர்ப்புறமாய் திரும்பி அழுகுறாராம். நான் உமக்கு உண்மையும் உத்தமா பயந்து எல்லா காரியமும் செய்தேனேன்னு சொன்னப்ப, கர்த்தருடைய மனசு இறங்கிருச்சு. பாருங்க, கர்த்தர் தான் அனுப்புறாரு ஏசாயாவ. நீ போய் சொல்லுப்பா, அவன் காரியத்த ஒழுங்குபடுத்த சொல்லுன்னு. ஏசாயா பாதி முற்றத்துக்கு போறதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு.
அதுதான் நம்ம தேவனாகிய கர்த்தர். அவருக்கு பயந்து இருக்கும்போது எசேக்கியா ராஜா உண்மையை உத்தமமாய் ஆலயத்துக்குரிய காரியங்களை செய்த போது, இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கிறார் பாருங்க. நம்ம கிட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு இருக்குதா? ஆண்டவருக்காக ஒவ்வொரு காரியங்களை நம்ம செய்யறோமா? நம்மோட குழந்தைகளுக்கு அதை நம்ம பிராக்டிஸ் பண்றோமான்னு சொல்லி, இல்ல கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் என்கிட்ட இருக்குதா? அப்போ அதெல்லாம் இருந்தா இன்னைக்கு கர்த்தர் வந்து நம்மள மனம் திரும்ப சொல்றாரு. சங்கீதம் 40:3 சொல்லுது, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்போ நம்ம மூலமா மத்தவங்களுக்கு எப்போ பயம் வருமா? அவரை துதிக்கும் போது, புது பாட்டு நம்ம வாயில துதிக்கும் போது மற்றவர்கள் பார்த்து பயந்து நம்ம மூலமா கர்த்தரை நம்புவார்களாம். பாத்தீங்களா? நமக்குள்ள கர்த்தருக்குரிய அந்த பயம் இருக்கும்போது மத்தவங்க நம்மள பார்த்து பயந்து அவங்க வந்து ஒரு கர்த்தரை நம்புகிறக்குரிய ஒரு பாத்திரமாய் நம்மள வந்து கர்த்தர் வந்து மாற்றுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரே ஒரு வேர்டு தான் பயம். அத தியானிக்க தியானிக்க பார்த்தோம்னா எப்பா இந்த பயத்துக்கு இப்படி ஒரு மீனிங்கா, இந்த பயத்துக்கு இப்படி ஒரு மீனிங்கா அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த அந்த அளவுக்கு வந்து இதாயிடுச்சு. அப்போ அந்த ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட் ஏசாயா 11:2-3 இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. அப்ப அந்த ஹோலி ஸ்பிரிட் மூலமா தான் அந்த பயப்படுகிற பயம் நமக்குள்ள ஊற்றப்படும் என்று சொல்லி ஏசாயா 11:2-3 அந்த பயம் வந்து உகந்த வாசனையா இருக்குமா. நம்ம சொல்லுவோம் எங்க துதி உகந்த வாசனையா இருக்கட்டும், நறுமணமா இருக்கட்டும், எங்க ஜெபம் தூபமாய் வரட்டும்னு. அப்ப ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கூட அவருக்கு உகந்த வாசனையா இருக்குமா. அப்ப பாருங்க நம்மளோட கர்த்தர் எவ்வளோ நல்லவரு. நமக்கு எல்லாமே இந்த வேத புத்தகத்துல நமக்கு சொல்லி வச்சிருக்காரு. அவர மாதிரி என்ன சொல்றது ஒரு கர்த்தர் எந்த ஒரு தெய்வம் நம்ம இயேசப்பா மாரியே கிடையாது. அப்ப இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு 2 நாளாகமம் 26வது அதிகாரம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம். அதாவது கர்த்தருக்கு பயந்தவர்கள், இல்ல பயப்படாதவங்க எப்படி ஆகி போனாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளோட இத முடிக்கலாம். இப்போ இந்த 26 நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உசியா ராஜா. ஓகே. இந்த உசியா ராஜா வந்து அவரோட தகப்பனாகிய அமத்சியா. அவருக்கு அப்புறம் 16 வயசுல உசியாவ ராஜாவா ஆக்கிட்டாங்க. இப்போ நம்மள 16 வயசுல டக்குன்னு போயி இந்த நாட்ட நீ ஆண்டுரு, இல்ல இந்த ஒரு பேங்க்ல ஒரு மேனேஜர் ஆயிரு, இல்ல ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபல் ஆயிருன்னா நம்மளால முடியாது. ஆனா கர்த்தரோட கிருபை இருந்துச்சுன்னா, அவருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா, அதாவது வசனம் சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் அந்த இரக்கத்தை எழலியா அந்த இரக்கத்தை நம்ம மேல பாராட்ட வல்லவரா இருக்கிறார். பாருங்க உசியா வந்து 16 வயசு தான் ஆகுது. ஆனா அவன் தகப்பன் செய்து வந்த காரியங்களை எல்லாம் அவன் அறிந்ததுனால, அதுக்கப்புறம் என்ன குடுத்திருக்குதுன்னா, தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். வெறும் 16 வயசு தான். ஆனா இந்த 16 வயசுல அந்த பையன் ராஜாவாகி எத்தனை வருஷம் வந்து யூதா கோத்திரத்தை ஆண்டாம்னா 52 வருஷம் எருசலேமில ராஜாவா இருந்தாராம். எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பாருங்க. அவங்க அப்பா செய்து வந்ததெல்லாம் பார்த்து அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து கர்த்தருக்கு பயந்து எல்லா காரியங்களையும் அந்த ராஜா வந்து செய்து வருகிறார். அப்ப நம்மளோட வீட்டுல நம்மளோட குடும்பத்துல பெண்களாகிய நம்ம தான் வந்து ஒரு ரோல் மாடல். கர்த்தருக்கு பயப்பட இப்ப என் பிள்ளைய நான் சொல்றேன், ஜானே நீ மொபைல் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா மொபைல்ல இருந்தா அவன் என்கிட்டயே கேட்பான். நீங்க தான் மொபைல்ல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அப்ப பெண்களாகிய நம்ம குடும்பத்துல பயந்தவர்களா இருக்கும்போது கர்த்தர் நம்ம பசங்களையும் ஆசீர்வதிக்கிறவா இருக்கிறார். பாருங்க அமத்சியா அவர் நல்லவரா இருந்தனால பார்த்து உசியாவும் என்ன பண்ணாரு, அவரும் நல்லதானதா செய்தாரு. கர்த்தர் அவனுக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்தார். அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு அவனுக்கு வெள்ளாண்மை தான் ரொம்ப இஷ்டம். அப்புறம் அந்த கோபுரத்துல இருந்து எதிரிகள் வரும்போது கல்களை கொண்டு அடிக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தயாரிச்சது இந்த ராஜா தான்.
அதுல அந்த 15வது வசனம் பார்த்தா, கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஓகே, எல்லாமே நல்லதா பண்ணுனான். ஓகேவா? அது அந்த வசனத்தின்படி சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உசியா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து பயந்து நடந்தபடினால ஒரு நன்மையும் குறைவுபடல. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, அவன் பலப்பட்ட போது, என்னது? அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அப்ப பாத்தீங்களா, நமக்கு எல்லாம் வந்திருக்கும் போது, நமக்கு எல்லாம் கர்த்தர் கொடுக்கும் போது நம்ம அவரை மறக்கிறோம் இல்லையா? சில சமயத்துல மறந்து போயிரும். இல்ல பிஸி ஷெட்யூல்ல என்ன பாருங்க, நான் முன்னாடி நைட் டியூட்டி இருக்கும்போது எப்பவுமே பிரேயருக்கு வருவேன். இப்ப டே டியூட்டி இருக்கும்போது என்னால வரவே முடியல. அந்த பிஸி ஷெட்யூல்ல நான் சிலப்போ ஓபன் பண்ணி வைப்பேன். பட் அங்க போவேன், இங்க போவேன். அந்த சொல்றது மட்டும் காதுல விழும். ஆனா நம்ம ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லாமே கிடைக்கும்போது நம்ம கர்த்தரை மறந்தவர்களாய் ஆகிவிடவே கூடாது. நம்ம மனசுல மேட்டிமை உண்டாகி விடக்கூடாது. இந்த இடத்துல உசியா ராஜாக்கு மேட்டிமை. பட் நம்மளும் காரியம் நம்மளோட ஒவ்வொரு இருதயங்களை நம்ம சிந்தித்து பார்த்தா தெரியும். கர்த்தரோட காரியத்திலிருந்து நம்ம விலகி போறோமா? எந்த இடத்துல அவருக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோம்? எந்த இடத்துல நம்ம அவரை ஹானர் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்துக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த உசியா ராஜா என்ன பண்றாரு? மேட்டிமை உண்டாகி ஆசாரியர்கள் ஆரோனோட குமாரர்கள் மாத்திரம் தூபம் காட்டுகிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இவன் போறான். தூப கலசத்தை எடுத்துட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அது கீழே நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். எல்லா ஆசாரியும் சொல்றாங்க, ராஜா நீங்க போகாதீங்க, நீங்க போகாதீங்க. இது உங்களுக்கு உள்ள வேலை கிடையாது. அவன் ராஜா வேலையை பார்த்துட்டே இருந்தானா கர்த்தர் 52 வருஷம் இன்னும் கூட அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருப்பாரு. லாஸ்ட் கர்த்தருடைய கோபம் உண்டாயிற்று. பாத்தீங்களா? கர்த்தருடைய நமக்கு அவர் ஒரு பயம் இல்ல அவனுக்கு. இப்போ என்ன சொல்றது? கர்த்தர் எவ்வளோ பெரியவர், இவ்ளோ ஆசீர்வச்சிருக்காரு. அந்த மேட்டிமை எண்ணத்தினால கர்த்தருக்கு உள்ள பயம் அவனுக்கு போயிடுச்சு. நான் போய் தூபம் காட்டுறேன். அவர் என்ன கர்த்தர் தானே சொல்லிட்டு போனப்ப, கர்த்தர் உடனே அடிச்சு அவனோட நெத்தியில என்னன்னா, நெத்தியிலே குஷ்டரோகம் தோண்டிச்சு. பாத்தீங்களா? அவனோட மேட்டிமைனால, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதனால என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் வந்துருச்சு. குஷ்டரோகம் ஆனா யாரும் ராஜாவா இருக்க முடியாது. நம்ம பழைய ஏற்பாடு புத்தகத்துல கொடுக்க தீட்டுன்னு சொல்லி அவங்க பாளையத்திற்கு புறம்பாதான் தங்கி இருக்கணும். பாத்தீங்களா? எவ்வளோ பெரிய ராஜா. அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதனால, அவனோட மேட்டிமை எண்ணத்தினால அவன் குஷ்டரோகியாய் கடைசி வரைக்கும் வெளியில தான் இருந்தான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது பாருங்க. உசியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அப்ப பாத்தீங்களா? எவ்வளோ நல்ல ராஜா, எவ்வளவு கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. அதுல வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த 7ல இருந்து 14, 15 வரைக்கும் பார்த்தா அவனோட கீர்த்தி, அவனோட புகழ், அவனோட சம்பத்து, ஆஸ்தி அதெல்லாம் அவ்வளவா பெருகி இருந்துச்சாம். அதோட நல்லா இருந்திருக்கலாம். ஆனாலும் இப்ப நம்ம நினைச்சு பார்ப்போம். எந்த இடத்துல நான் விழுந்து கிடக்கிறேன்? எந்த இடத்துல கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம எந்த மேபி அது ஒரு சின்ன காரியமா தான் இருக்கும். சின்ன காரியமா தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப் போனா நானு ஒரு ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணேன். அது ஒரு ரியல் இஷ்யூ தான். ஒரு சின்ன ஒரு தப்பு தான் பண்ணேன். என் பசங்கள ஸ்கூலுக்கு கூட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணன் எனக்கு கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ண அந்த செயின்ல உள்ள ஒரு கிராஸ் துபாய் மேடு ஒரு 2, 3 கிராம்ஸ் இருக்கும். நான் ஸ்கூலுக்கு பசங்கள ஃபர்ஸ்ட் டே உட்டுட்டு வீட்டுக்கு வரேன். என் லாக்கெட்ட காணல. செயின் மட்டும் தான் இருக்குது. அப்போ உடனே எனக்கு மனசுல நான் பண்ண அந்த ஒரு சின்ன தப்பு தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த இடத்துல நான் முழங்கால் போட்டேன். ஏசப்பா நான் இனி அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. அது மேபி அந்த ஒரு ரியால் நம்ம ரூ. 20 தான். ஆனா எனக்கு போனது 3 கிராம் தங்கம். அப்ப ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் இனி அந்த செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஜெபம் பண்ணிட்டு எங்க மாமனார்ட்டயும் சொல்லி வீடெல்லாம் தேடுங்க. என்ன கிடைக்கல. அப்புறம் ஆனா மனசுக்கு ஒரு சமாதானம் இருந்துச்சு. சரி ஓகே எப்படியாவது கிடைக்கும் நான் விட்டேன். 24 ஹவர்ஸ் முடிஞ்சு அந்த பஸ் பாருங்க அவன் கிளீன் பண்ணியிருப்பான். பஸ் பிரேக் போடும்போது அங்கங்க ஓடி இருக்கும். எல்லாம் ஓடி இருக்கும். அடுத்த நாள் நான் ஸ்டெப்ல கால் வைக்கும்போது நான் எந்த சீட்டுல உட்கார்ந்திருந்தேன் அந்த சீட்டு கீழ அப்படி பளபளன்னு மின்னுது. நான் ஏசப்பா அப்படின்ட்டு சீட்ல போய் உட்கார்ந்துட்டு பார்க்கிறேன். அந்த கிராஸ் எந்த இடத்துல விழுந்துச்சு அல்லேலூயா அதே இடத்துல கிடக்குது.
எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவரே அந்த ஒரு நிமிஷத்துல கர்த்தர் என்ன அடிச்சு, அத வந்து உணர பண்ணுனாரு. அப்ப நான் என் கூட வேலை பார்க்குற பசங்கலாம் சொல்லுவேன். இந்த சாட்சியே நான் சொல்லுவேன். ஏதாவது அவங்க வந்து சொல்லும்போது, "எடி இது பண்ணினியா பாரு, நீ இது தப்பு பண்ணியா பாரு. கர்த்தர் கண்டிப்பா வந்து அத குடுப்பாரு. நீ கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு இதா சொல்லுவேன் நானு. அப்போ அது வந்து கர்த்தர் என்ன ஒரு நம்ம சின்ன பிள்ளை நம்ம பிள்ளைகள அடிச்சுட்டே இது பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்குது? அதே மாரி தான் கர்த்தர் ஒரு அடி குடுத்துட்டு, "நீ இது பண்ணாத." தப்பு நம்மள வந்து உள்ளத்துல உணர்த்துறாரு. அவ்ளோ நேசமுள்ள, பாசமுள்ள தகப்பன். இந்த உசியா ராஜாக்கு பாருங்க இப்படி நேரப்படுச்சு. இதுக்கு நேர் ஆப்போசிட் கேரக்டர் தான் யோபு. ஓகே. யோபுவ பத்தி என்ன சாட்சி? உத்தமனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமான ஒரு மனுஷன் தான் யோபு. அப்போ அவன் தேவனுக்கு பயந்து இருந்து தான் அவங்க பிள்ளைகளுக்காக பலிகளை எல்லாம் வந்து வந்து செலுத்தினான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது சாத்தானோட கண்ணுக்கு பொறுக்கல. எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு, ஆண்டவரோட சந்நிதியில வந்து, "அவன் சும்மாவா உமக்கு பயந்திருக்கிறான்? சும்மாவா உமக்கு எல்லாம் செய்றான்? நீங்க எல்லாமே குடுத்து வச்சிருக்கிறீங்க. அவனுக்கு ஒரு முள்ளு குடுங்க." எப்படி பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது போல, யோபுக்கு ஒரு முள்ள குடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டான். எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டான். ஆனா அப்பவும் யோபு வந்து அவங்க மனைவி சொல்றாங்க, இன்னும் வந்து நீங்க துதிப்பானேன், தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு. அப்பவும் யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்னு சொல்றாரு. அவன் வாயினால அவன் பாவம் செய்யவே இல்ல. அப்பவும் சாத்தான் திருப்பியும் சொல்றான், நீங்க அவனுக்கு அவன் உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஜீவன மட்டும் எடுக்காத. தலையில இருந்து காலு வர இதுதான் ஃபுல்லா பருக்கள். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க சர்ச்ல பிப்ளிக்கல் கேரக்டர் அ காம்படிஷன் நடந்துச்சு. அப்போ எனக்கு என்னன்னா, யோபுவோட கேரக்டர் எனக்கு தோணுச்சு. நான் யோபுவோட கேரக்டர் தான் ஃபுல்லா அதுக்குள்ள செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு யோபுவோட கேரக்டர் நான் பண்ணுனேன். அது நான் அப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. ஸ்டேஜ்ல போய் நான் ஓன்னு ஒரே அழுகை. யோபு மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு நெனச்சேன். யோபு மாரி நான் அழுதுகிட்டே எல்லாம் பேசினேன். டயலாக் எல்லாம் சொல்லும்போது எனக்குள்ள ஒரு இது, ஆண்டவரே நான் இந்த யோபுவோட கேரக்டர் எடுத்திருக்கேனே ஏசப்பா! ஒருவேளை இத மாரி ஏதாவது நடந்துருமா? எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருமா? நான் அப்பவும் கர்த்தாவே உமக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து நான் கடந்து வந்தேன். அப்போ யோபு பாருங்க அவ்ளோ பருக்கள்னால ஒரு சின்ன ஒரு இச்சிங் வந்தாலே நம்மளால தாங்க முடியாது. ஏதோ ஒரு அலர்ஜி ஆயிடுச்சு, ரெட்னஸ் ஆயிடுச்சு, சொரிஞ்சு சொரிஞ்சு எப்பா என்னால தாங்க முடியல. அந்த ஹாஸ்பிட்டல் போமா, இந்த ஹாஸ்பிட்டல் போமான்னு சொல்லிட்டு நம்ம ஓடுற காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா யோபுவ பாருங்களேன் அந்த மாரிலாம் இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா அந்த நிமிஷத்துலயும் அவன் தேவனுக்கு பயந்து இருந்தனால அவனுக்கு தெரியும் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடிகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா! அதே மாதிரி அவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாம ரெட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தருளினார். எவ்ளோ பெரிய ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர் பாருங்க. அதுல அவங்க ஒய்ஃபையும் பாராட்டணும். கூடவே இருந்து அவருக்கு பின்னையும் நல்ல குமாரத்திகள் எல்லாம் பெற்றுக் கொடுத்து அவங்க கூடயே வந்து அந்த பெண் அவங்க யோபுவோட ஒய்ஃப் அவங்க கூடயே இருந்தாங்க. அப்ப இந்த நாள்ல நம்ம நெனச்சு பார்ப்போம். அப்போ இந்த சிங்கக்குட்டி கூட இருந்துரும். நம்ம கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். எப்ப கர்த்தருக்கு பயந்து இருக்கிறோமோ, அவருடைய தூதர் அவளை சூழ பாளையம் இறங்கி நம்மளை விடுவிக்கிறார். பார்த்தீங்களா? அப்ப அவருக்கு பயந்து இருக்கும்போது நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், அவர் தூதர்களை அனுப்பி நம்மளை விடுவிக்கிறா இருக்கிறார். மரணத்திற்கு நம்மள விலக்கி பாதுகாக்கிறார். ஒரு வசனம் இருக்கும். இப்பொழுதும் அவர் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியும் சூரியன் உதிக்கும். அப்ப பாருங்களேன் கர்த்தர் எவ்வளவு ஒரு அருமையான அவருக்கு பயப்படுகிற பயத்த மட்டும் தான் நம்மகிட்ட கேட்கிறாரு. வேற என்னத்தை கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் டைரக்டாவே நம்மட்ட சொல்லிட்டாரு. அப்ப இந்த நாள்ல நம்ம யோசிச்சு பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிட்ட இருக்குதா? இன்னைக்கு இல்ல நான் துணிகரமான வேற காரியங்கள்ல நான் ஈடுபடுகிறேனா? இல்ல நான் வேதம் வாசிக்கலையா? கர்த்தருக்கு கர்த்தருக்கு பிரையாரிட்டி குடுக்காம நான் வேற ஏது காரியத்துல நான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்ப யோசிச்சு பார்க்கும்போது கர்த்தர் கண்டிப்பா நமக்கு உணர்த்துவார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருவரையும் இறங்குவார். நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவு பட்டிருந்துச்சுன்னா, யோபுவ போல பொறுமையா இருங்க. உசியா ராஜாவ போல அல்ல. யோபுவ போல பொறுமையா காத்திருங்க. நம்மோட பைபிள்ல அக்சால் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் வறண்ட நிலத்த தான் கொடுத்தாரு. அவ வாங்கிக்கிட்டா. காலேபு கிட்ட இறங்கி போறா. தகப்பன் கேட்கிறாரு, "உனக்கு என்ன வேணும்னு?" அவ வாயே தொறக்கல. கொடுத்த தகப்பனுக்கு தெரியும். "உனக்கு வறண்ட நிலமா?
வறண்ட நிலமா வெயிட் பண்ணுங்க. அவர்கிட்ட கேளுங்க. நீரூற்றுகளை கேளுங்க. அந்த நீரூற்று தான் ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் கண்டிப்பாக அந்த நீரூற்றாகிய ஹோலி ஸ்பிரிட்ட நமக்கு கொடுத்து, அந்த வறண்ட நிலத்த செழிப்பாக்க அவரால முடியும். அவளுக்கு தெரியும் இது வறண்ட நிலம். இதனால ஒரு யூஸும் கிடையாது. ஆனா அவ பாருங்க எவ்வளவு புத்தியா போயி, அவ இறங்குனோனே கேட்கிறாரு காலேப், "உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு வறண்ட நிலத்தை தந்தீர். எனக்கு நிலங்களையும் கொடுங்கள்." அது இங்கிலீஷ்ல என்ன குடுத்திருக்குன்னா, ஊற்றுக்கள், ஸ்ப்ரிங் வாட்டர். அப்ப அவளுக்கு தெரியும் அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் இருந்துச்சுன்னா, அந்த வாட்டர் மூலமா அந்த வறண்ட நிலத்துக்கு நீர பாய்ச்சி, பாய்ச்சி அவளால அத பசுமையை ஆக்க முடியும். ஒரு பெண்ணோட கையில தான் அது இருக்குது. அதனால தான் ஒரு குடும்பத்த கட்டி காக்கிற கிருபைய பெண்களிடத்துல கர்த்தர் குடுத்திருக்காரு. அதான் புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் அதை இடித்து போடுகிறாள். அப்ப நம்ம கர்த்தருக்கு பயந்திருக்கும்போது, நம்மளோட வாழ்க்கையில என்ன வறண்ட காரியங்கள் வந்தாலும், அவர் பரிசுத்த ஆவிய அனுப்பி அந்த வறண்ட நிலத்தெல்லாம் நீரூற்றாய் மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஒரு நன்மையும் குறைவே படாது. கர்த்தருக்கு பயந்துருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல பிள்ளைகளுக்கு போதிங்க. உங்க குடும்பத்தில உள்ள ஒவ்வொருவருக்கும் போதிங்க. நீங்களும் உங்களோட சந்ததிகளும் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.